الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون وقال نبينا صلى الله عليه وسلم وهل ترزقون وتنصرون إلا بضعفائكم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசமான உறவுகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹுவினுடைய மார்க்கம் பல நல்ல குணாதிசயங்களை பல நல்ல பண்பாடுகளை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழும் காலத்தில் மனிதர்களாகிய நாம் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ வேண்டும். குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களில் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவான். அதற்கு பிறகு கற்பொழுக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். அதற்கு அடுத்த வாக்கியமாக வாக்குறுதிகளை பற்றி அமானிதங்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். இவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே பகுதியில் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசக்கூடிய அதே இடத்தில்தான் ஒழுக்கங்களை பற்றி பண்பாடுகளை பற்றி நற்பண்புகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். அதனால்தான் நம்முடைய மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் போதிக்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக உயர்ந்த பண்பாடுகளை உயர்ந்த ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. சமகாலம் என்பது உலகத்தில் எந்த ஒன்றையும் லாப நோக்கத்தோடு மட்டுமே காணக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மெட்டலிசம் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா தரப்பு மனிதர்களினுடைய வாழ்க்கையிலும் யாரோடு நாம் பழகினாலும் சிரித்தாலும் நேசம் பாராட்டினாலும் உயர்ந்த கொள்கைவாதியாக இருப்பார். ஆனால் அதற்கு பின் ஏதோ ஒரு லாபத்தை, உலகளாவிய ஒரு லாபத்தை அடிப்படையாக கொண்டு பயணப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்று அல்லாமல் இன்றைக்கு பொருளியலினுடைய எழுச்சியின் காரணமாய் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் திருமணமாக இருக்கட்டும் அல்லது நட்பு பாராட்டுவதாக இருக்கட்டும், பிறரோடு நாம் சேர்ந்து பயணிப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு லாப கண்ணோட்டத்தோடு மட்டுமே பழகக்கூடிய, பாவிக்கக்கூடிய, சிநேகிக்கக்கூடிய, நேசம் பாராட்டக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இதை தாண்டிய ஒரு குணாதிசயத்தை நமக்கு பதிவு செய்கிறது. மனிதர்களோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு, பெருந்தன்மையோடு மிக விசாலமானவர்களாக லாப நஷ்டங்களை தாண்டி நீங்கள் நேசியுங்கள், அன்பு வையுங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது யஅலமூன ظாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, மனிதர்களில் சிலர் உலக விவகாரங்களில் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் லாப கண்ணோட்டத்தோடு மட்டுமே பார்ப்பது, உலகத்தோடு எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும்
தனக்கு பயனாக மட்டுமே யோசிப்பது. ஆனால் மறுமையினுடைய விவகாரத்தில் அவர்கள் கொடும்போக்கானவர்களாக, உலக விஷயத்தில் மிக நேர்த்தியானவர்களாக இருக்கிறார்கள், உலக விவகாரத்தில் புறம்போட்ட தங்கங்களாக இருக்கிறார்கள். ஆனால் மறுமையினுடைய விவகாரம் என்று வரும் பொழுது அஜாக்கிரதைவாதிகளாக, கண்டும் காணாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அன்பான உறவுகளே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரிய நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒரு நபித்தோழர். இஸ்லாம் இந்த பூமி பந்தில் உதயமான பொழுது 5வது நபர். இந்த நபர் மக்காவினுடைய 5வது நபர் அல்ல, முழு உலகத்தில் தீனை பின்பற்றிய, இஸ்லாத்தை ஏற்று நடந்த 5ல் ஒரு நபர் இந்த நபராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பயன்படுத்தியதில்லை. இப்னி யா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத். சஅதே, என் தாய் உனக்கு அர்ப்பணமாகட்டும், என் தகப்பன் உனக்கு அர்ப்பணமாகட்டும். புகாரியினுடைய அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வந்தார்? என் தாயை விட சஅதே நீ எனக்கு மேன்மையானவர், என் தகப்பனை விட சஅதே நீ எனக்கு மேன்மையானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயையும் தகப்பனையும் ஒரு நபருக்கு சமர்ப்பித்தார்களேயானால் அது இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரும் நபித்தோழர். உஹதினுடைய வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும், இந்த நபித்தோழர் தான் உஹதினுடைய கதாநாயகன். 700 படை வீரர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் முஸ்லிம்களினுடைய தரப்பில் 70 நபர்கள் ஷஹீதானார்கள். 10%, 100ல் 10% ஷஹாதத்தை தழுவியது. இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வீரமும், அவர்களினுடைய வேகமும், அவர்களினுடைய விவேகமும் தான் பல 100 நபித்தோழர்கள் மரணிப்பதில் இருந்து பாதுகாத்தது. இவரினுடைய அந்த வீரம், அந்த உஹதினுடைய மைதானத்தில் சஅத் ரலியல்லாஹுவினுடைய அந்த அம்பெறியக்கூடிய அந்த வீரமும் அந்த திறமையும் பல நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, புகாரில வரும், அல்லாஹ்வின் தூதர் சஅதை தன் பக்கம் இழுத்துக் கொண்டு செல்வார்கள். இர்மியா சஅத், சஅதை எரியுங்கள், சஅதை எரியுங்கள் என்பதாக. இவர் அம்பெறிவதில் மிகச்சிறந்த ஒரு தோழர், மிகச்சிறந்த திறமையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த யுத்தத்தினுடைய பிதாமகன், கதாநாயகன் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உஹதினுடைய வரலாறு எங்கு பேசப்பட்டாலும் சஅதினுடைய தியாகம் முன்னணியில் நிற்கும். சஅத் ரலியல்லாஹு மட்டும் ஒரு கால் இல்லாமல் இருந்திருந்தால், மனித அறிவை கொண்டு நாம் யோசித்தால், ஒரு கால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திறமை இல்லாமல் இருந்திருந்தால் பல தலைகளை நாம் இழந்திருப்போம். அதில் ஒரு தலை ரசூலுல்லாஹுவாக கூட இருக்கக்கூடும். அதனால்தான் நபி தோழர்கள் உஹதை பற்றி பேசும் பொழுது அது சஅதினுடைய களம் என்பதாக பேசுவார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இமாம் திர்மிதி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். மிக சஹீஹான ஒரு அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அரஐத ரஜுலன் யகூனு ஹாமியத்தல் கௌம் வயத்ஃபஉ அன் அஸ்ஹாபி அயகூனு நஸீபுஹு கனஸீபி கைரா. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெரிய படை வீரன் தன்னுடைய படை தோழர்களை ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். அந்த யுத்தத்தினுடைய தளபதி, கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும், சமகாலத்தில் யாரையோடையும் நாம் பழக வேண்டுமேயானால் காசு இருந்தால் ஒரு குணம், அவர்களிடத்தில் செல்வம் இருந்தால் ஒரு பார்வை, அவர்களிடத்தில் பணம் இருக்குமேயானால் அவர்களோடு நாம் புன்முறுவல் பூக்கக்கூடிய முறைகள், அவர்களை நாம் வரவேற்கக்கூடிய முறைகள், அவர்களிடத்தில் செல்வம் இல்லாத பொழுது அவர்கள் நமக்கு பயனற்றவர்களாக மாறும் பொழுது அவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு குணம். எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தாய் தகப்பன் சம்பாதிக்கக்கூடிய வரை தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய கண்ணியம், அதே தகப்பன் சம்பாத்தியத்தில் குறைந்து விட்டால், தகப்பன் தம்முடைய பொறுப்பிற்கு வரும் பொழுது மிக இலகுவாக தந்தையை நாம் புறக்கணிக்கக்கூடிய எத்தனையோ இடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். திருமணம் முடித்து கணவனும் மனைவியுமாய், ஒற்றை உயிராய், இரு உடல்களாய், ரத்தமும் சதையுமாக, நகமும் சதையுமாக வாழும் பொழுது காசு இருக்கக்கூடிய வரை அந்த கணவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், அவர் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய வரை அந்த கணவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், அவரினுடைய மகன் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால்
கணவனுக்கு அங்கே எந்த மதிப்பும் இல்லாத எத்தனையோ சூழல்களை நாம் கண்கொண்டு பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய கையில் பசை இல்லாவிட்டால், அவர்களுடைய நாடி நரம்புகள் தளர்ந்து சம்பாத்தியத்தில் கொஞ்சம் பின்வாங்கிவிட்டால், மகன் தடை எடுத்து விட்டால், அந்த வீட்டிலே ஓரத்திலே செருப்பை போன்று கலட்டி போடக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், கண்கொண்டு பார்த்திருக்கிறோம். யாராக இருக்கட்டும், அவர்களினுடைய திறமைகளை பயன்படுத்திக் கொண்டு அவர்களிடத்திலிருந்து நாம் அவர்களை பிழிந்து சக்கையாக்கி கொண்டு அவர்கள் நமக்கு பயன் தர மாட்டார்கள் என்ற ஒரு சூழலுக்கு வரும் பொழுது இலகுவாக தூக்கி எறியக்கூடிய எந்த ஆணாக இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்தின் அறிவடைந்தவர்கள், இவர்களை நாம் அரவணைப்பதினால் என்ன நமக்கு பெரிதாக கிட்டுவிடப் போகிறது? இவர்களே பஞ்ச பரதேசிகள், செல்வம் இல்லாதவர்கள். ஆதலால் இவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதாக யாரை எந்த கண் கொண்டு பார்த்தாலும் சரி இந்த செய்தியை நம்முடைய தூக்கம் கெடுக்க வேண்டும். சாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அந்த நபி தோழர் தன்னை பத்தி கேட்கிறார். ஒரு படையினுடைய தளபதி அரஐத ரஜுலன் யகூனு ஹாமியத்தல் கௌம் வயதுஃபஉ அன் அஸ்ஹாபிஹி. ஒரு படையினுடைய தளபதி அந்த படை வீரர்களை எல்லாம் பாதுகாத்து, அந்த தளபதி தன்னை அரணாக்கி கொண்டு வரக்கூடிய எல்லா தாக்குதலையும் அந்த தளபதி தாங்கிக் கொண்டு தன் படை வீரர்களை பாதுகாத்தார் அல்லவா, அந்த தளபதிக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் அந்த படை தளபதிக்கு கீழே கலந்து கொண்ட படை வீரர்களுக்கும் ஒரே கூலியை தான் அல்லாஹ் கொடுப்பானா? ஒரு பெரிய படை தளபதி எல்லாத்தையும் அவர் தலையில தூக்கி வச்சு அந்த யுத்தத்தில் வெற்றியை சுமக்குகிறார். அந்த யுத்தத்தினுடைய வெற்றிக்கு காரணமே அந்த படை தளபதி தான். தனக்கு கீழ் இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தன் நெஞ்சை அரணாக்கி கொண்டு தன் திறமையோடு அந்த யுத்தத்தை, தோல்வியின் யுத்தத்தை வெற்றியாக மாற்றுகிறாரே, அந்த படை தளபதிக்கும் அந்த படையிலே கலந்து கொண்ட படை வீரர்களுக்கும் அல்லாஹ் ஒரே கூலியை தான் கொடுப்பாரா? உண்மையில அல்லாஹ் அப்படி கொடுக்க மாட்டார். முயற்சி செய்பவர்களினுடைய கூலிக்கு அல்லாஹ் அதிகம் கொடுப்பவன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹுடைய தோலை உலுக்கி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, வஹல் துர்ஸகூன் வதுன்ஸரூன் இல்லா பிதுஆஃபாஇக்கும். சாதே, நீ வெற்றி அடைகிறாய் என்றால், சாதே அல்லாஹ் உனக்கு உணவளிக்கிறான் என்றால், சாதே நீ நிம்மதியாக வாழுகிறாய் என்றால், இல்லா பிதுஆஃபாஇக்கும், உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். உன்னுடைய திறமையோ, உன்னுடைய அம்பெறியக்கூடிய திறமையோ, உன்னுடைய படைத்தளபதியினுடைய ஞானமோ அறிவோ இதெல்லாம் அந்த யுத்தத்தினுடைய வெற்றி. வஹல் துர்ஸகூன வதுன்ஸரூன இல்லா பிதுஆஃபாஇக்கும். வெற்றியை அல்லாஹ், உணவு ஆகாரத்தை அல்லாஹ் கொடுப்பது உணவு திறமையினால் அல்ல, உனக்கு கீழ் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை நீ அரவணைத்ததற்காக, அவர்கள் இருந்ததற்காக அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஆதலால் அவர்களினுடைய கண்ணியத்தை நீ குறைத்து விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாயும் நம்முடைய தகப்பனும் சம்பாத்தியத்தில் குறைவாக இருக்கக்கூடும். ஆனால் அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் இன்றைக்கு நாம் கை நிறைய சம்பாதிக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் செல்வ செழிப்போடி கண்ணியத்தோடி கசங்காமல் ஆடை அணிகிறோம் என்றால், நம்முடைய படிப்போ நம்முடைய திறமையோ அல்ல, என்னுடைய வீட்டிலே என்னுடைய முசல்லாவிலே கண்ணீரோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் தாயும் தகப்பனும் சாதியினுடைய தோலை உலுக்கி சொன்னார்கள், உன் தாய் உன்னை இறக்கட்டும். அரேபியர்கள் கோபத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ வெற்றி பெற்றாய் என்று சொன்னால் உன்னுடைய திறமையினால் அல்ல, உனக்கு கீழ் இருப்பவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள், அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், அவர்களை மறந்து விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். என் அன்பு உறவுகளே, வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலகட்டம். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களினுடைய பார்வையை பார்த்து அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றுங்கள். அவர்கள் பலகீனமானவர்கள், இவர்களை கொண்டு நமக்கு என்ன லாபம் நஷ்டம் என்பதாக இந்த பொருளாதார மெட்டீரியலிசம் என்று சொல்வார்களே, இதோடு இந்த உலகத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். இதை தாண்டி ஒரு உலகம் உண்டு. நேசம் என்ற ஒரு உலகம், பாசம் என்ற ஒரு உலகம், காவல் என்ற ஒரு உலகம்,
அதோடு இந்த உலகத்தை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில இந்த செய்தி வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்தில் அல்லாஹ்வின் தூதரோடி ஜாபிர் ரலியல்லாஹு பயணப்படுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் அவர்களினுடைய குதிரைகள் விரைவாக பயணப்படுகிறது. ஜாபிர் மட்டும் மிக தாமதமாக பயணத்தில் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜாபிருக்கு என்ன ஆனது? ஏன் ஜாபிர் நம்மோடு சேர்ந்து பயணிப்பதில்லை? உடனே தோழர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு பலகீனமான ஒரு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், நோய்படிந்த கிழட்டு ஒட்டகம். அது பெரிய அளவுக்கு ஆரோக்கியமான ஒட்டகம் அல்ல, அது ரொம்ப ஸ்லோவா ரொம்ப தாமதமாகத்தான் நடக்கும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் முந்தி விரைவாக பயணப்படுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ அல்லாஹுவின் தூதர் அவருக்காக வேண்டி தன்னுடைய வாகனத்தை தாமதப்படுத்துகிறார்கள். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஓடி வந்து இணைந்து கொள்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்தஹல்லஃபு ஹத்தா அதரக்கனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலக யா ஜாபிர், ஜாபிர் என்ன பிரச்சனையா, ரொம்ப தாமதமாக உங்கள் வாகனம் வருகிறது. இப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அப்த அபி ஜமலி ஹாதா, அதுக்கு காரணம் இந்த ஒட்டகம் தான். ரொம்ப நோய்பிடிந்த ஒரு ஒட்டகம், பலகீனமான ஒரு ஒட்டகம். உங்களது ஒட்டகத்தை போன்று இது ஆரோக்கியமான ஒரு ஒட்டகம் அல்ல, அதனால் நான் பலகீனமான ஒட்டகத்தின் மீது வருவதனால் அது ரொம்ப தாமதமாக வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அந்த ஒட்டகத்தை குத்தினார்கள். உடனே அந்த ஒட்டகம் என்ன செய்தது என்று சொன்னால், பலம் பொருந்திய ஒட்டகமாக அத்தானி ஹாதிஹில் அஸா, அல்லாஹ்வின் தூதனுடைய கையில ஒரு அஸா கொடுக்கப்பட்டது. அந்த ஒட்டகத்தை குத்தினார்கள். உடனே அந்த ஒட்டகம் திமிர்ந்து எழுந்தது, ஒட்டகம் நோய்கள் பறந்தது, அந்த ஒட்டகம் ஆரோக்கியமான ஒரு ஒட்டகமாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹும் ஜாபிரும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு வாலிபர், அவரினுடைய தந்தை மரணித்து விட்டார் யுஹதிலே. அவரினுடைய பொறுப்பில் 9 சகோதரிகளை விட்டு மரணித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு குணம் உண்டு, யாராவது ஒரு மனிதர் இறக்கப்பட்டு எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அதான் அவரினுடைய ஒரு யதார்த்த ஒரு குணம். ரொம்ப இறக்கப்பட்டு ஏதாச்சும் கொடுப்போம் என்று சொன்னார், இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், அதிகமான சகோதரிகளுக்கு சொந்தக்காரன், தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை சிறுவன், அதனால ஏதாச்சும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், வாங்க மாட்டார். இயற்கையிலேயே அவர் முதுகுத்தண்டு நிமிர்ந்த ஒரு நபித்தோழர். பொதுவாக எல்லா நபித்தோழர்களும் அப்படித்தான். இவர் கொஞ்சம் அதிகமும் கூட. இவர் யாரிடத்திலும் கை நீட்டவும் மாட்டார். யாரேனும் ஒருவர் இறக்கப்பட்டு இவருக்கு கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டார். நான் ஒரு வாலிபன், என் தங்கச்சி எனக்கு வளர்க்க தெரியும், எங்க அக்காவை எனக்கு வளர்க்க தெரியும், நான் பாத்துக்கிறேன், எங்க வாப்பா இல்லைன்னா என்ன, எங்க அம்மா இல்லைன்னா என்ன, நான் இருக்கிறேன்ல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தோழர் இந்த தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்ப கேட்கறாங்க என்ன ஆச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இப்படி திருமணம் முடிச்சிட்டேன், ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறேன். அவர் சொல்வார், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாம் அல்லவா. இப்படி பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்வார், எனக்கு ரொம்ப சகோதரிகள், 9 தங்கைமார்கள் எனக்கு இருக்கிறார்கள், என் தங்கைகளை வளர்ப்பதற்காக ஒரு பெண்ணை நான் மனம் முடித்திருக்கிறேன். எல்லாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த ஒட்டகத்தை நீ எனக்கு விலைக்கு தாரியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஆனா அவர் சொல்வார், யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி நாத்தா, இது ஒரு நோய்படிந்த ஒரு ஒட்டகம், இதை போய் நீங்க விலைக்கு கேட்கிறீங்க, எவ்வளவு அழகான ஒட்டகங்கள், சிகப்பு ஒட்டகங்களும் வெள்ளை ஒட்டகங்களும் காத்து நிற்கிறது, இதை போய் நீங்க கேட்கிறீங்க, இல்ல எனக்கு இந்த ஒட்டகத்தை நீங்க விலைக்கு தர வேண்டும். உடனே அவர் சொல்றாரு, சரி யார சொல்ல, சும்மாவே தார ஹதியா, என்னுடைய அன்பளிப்பாக நான் தருகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு காசுக்கு தர வேண்டும், நீ இந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விலை சொல்கிறாய்? ஜாபிர் ரலியல்லாஹு நீனே சொல், பொருள் உன்னுடையதல்லவா. 2 பேரும் பயணத்துல, இல்ல எனக்கு இதுல பொருளா மதிக்கக்கூடிய அளவிற்கு இது ஒன்றும் மதிப்பு மிக்க ஒரு பொருள் அல்ல, இது ஒரு நோய்படிந்த நோஞ்சான், இதற்கென்று எந்த மதிப்பும் இல்லை. ரசூல் சொல்வார்கள், ஒரு தங்க காசு அதிகம் யா ரசூலல்லாஹ், 2 தங்க காசு மிக மிக அதிகம் யா ரசூலல்லாஹ். அப்படியே ரசூலுல்லாஹ் கூட்டி 200 தங்க காசுகளை நான் தருகிறேன். இந்த ஒட்டகத்தை நீ பொருந்தி கொண்டாயா? ஹல் ரதீத, நீ பொருந்தி கொண்டாயா? யா ரசூலல்லாஹ் ரொம்ப அதிகம், எல்லாம் இருக்கட்டும், வாகனத்தை நான் கணித்து விட்டேன், ஆதலால் இந்த ஒட்டகத்தை 200 தங்க காசுக்கு நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன், தற்போது நீங்கள் பயணிக்கலாம், மதீனாவிற்கு வந்தவுடன் எனது வீட்டு வாசலிலே இந்த ஒட்டகத்தை கட்டுங்கள், உங்களுக்கான காசு தரப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார். உடனே 2 பேரும் பயணத்தை மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே ஜாபிர் ரலியல்லாஹு தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல தன்னுடைய ஒட்டகத்தை கெட்டிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அங்க பார்த்தால் தனது வீட்டுக்கு வெளியில ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகம் இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலன், பிலால் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னார், இதுஹப் பிஜாபிர் ஃபஅதிஹி ஊகியா, நான் இந்த ஒட்டகத்தை ஜாபிர் இருந்து வாங்கிட்டேன், நீங்க ஜாபிருக்கு 200 தங்க காசை கொடுத்துருங்க அப்படின்னு உடனே பிலால் ரலியல்லாஹு வீட்டுல போய் தங்க காசை எண்ணிட்டு ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. 200 தங்க காசை நான் கொண்டு போய் கொடுக்க போறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ஒட்டகத்தையே அவுத்துட்டு போங்க. போய் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்கள் வித்த அந்த ஒட்டகத்திற்கான 200 காசை உங்களுக்கு தர சொன்னார்கள், கொடுத்து விடுங்கள். கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை உனக்கு அன்பளிப்பாக ரசூல் தந்தார்கள் என்று சொல்லிவிடுங்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, 200 தங்க காசை கொடுக்குறாங்க. உடனே ஒட்டகத்தை வீட்டுக்கு வெளியில ஜாபிரை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்குங்கிறாங்க. ஒட்டக வீட்டு வாசல்ல கெட்டப்பட்டு இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, காசு வந்துட்டீங்கல்ல, ஒட்டகத்தை கூட்டு போங்க, நானே கெட்டிட்டு தானே வந்தேன், நீங்க எதுக்கு அவுத்துட்டு வந்தீங்க, போய் ரசூலுல்லாஹ் வீட்டுல கெட்டி போடுங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். ஒரு வாலிபர், அவர்களுடைய சூழல், தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் கொடுத்தால் வாங்க மாட்டார், ஆனால் அவர்களுடைய பார்வையை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன தேவை இருக்கிறது, லாப நஷ்டங்களை தாண்டி ஒரு நேசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யாரா அவர் உலக விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாருங்க, கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுல ரொம்ப கராருங்க, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியெல்லாம் உலகம் இல்லை. நேசங்களும் பாசங்களும் தான் உலகம். எந்த ஒன்றையும் லாப நஷ்டத்தோடையே பார்ப்பது. இவனோடு நாம் பழகுகிறோம், மாப்பிள்ள நீ யாராவது இருந்துக்க, பொருளாதார விஷயத்துல நான் வேற மாப்பிள்ள, அப்படியெல்லாம் இல்லை உலகம். அப்படி இருப்பது அல்ல இறை நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிருக்கு என்ன தேவை என்பதை அந்த ஒட்டகம், பலகீனமான ஒட்டகத்திற்கு நிவாரணம் செய்தார்கள். ஜாபிர் கொடுத்தாலும் வாங்க மாட்டார், ஆதலால் முதலில் விலை கொடுத்து வாங்கினார்கள். ஜாபிருக்கு 200 தங்க காசை கொடுத்தார்கள். இப்பொழுது ஜாபிர் மறுக்கவே முடியாது. ரசூலினுடைய அன்பளிப்பை மறுக்கவே கூடாது. வைத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகான ஒரு தோழர், ரசூலினுடைய பணியாளர், எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருக்கக்கூடியவர், சிறிய பிராயத்திலேயே மக்காவிலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பிய நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரோடே இருக்கக்கூடிய தோழர், ஆனால் சிறிய நபி தோழர், 15 வயது நபி தோழர் ரபியா என்பதாக அவருக்கு பேர் சொல்லப்படும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே ஒரு சின்ன பையன், அல்ல உம்மா வாப்பா இவரை விடல, அவர் அவங்க வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாரு. கடைசி அவங்க உம்மாவும் வாப்பாவும் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க போங்க, உங்க ரசூலுல்லாஹ்ட்டே நீங்க போங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் அசர் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். கெட்டி அணைத்து ரசூலுல்லாஹ் முத்தமிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு திண்ணை தோழர், அவருக்கு குடும்பம் இல்லை, அன்சாரிகள்ல யார் வீட்டிலையும் இடமும் இல்லை, அதனால தனக்கு பக்கத்திலேயே இந்த தோழரை அமர வைத்துக் கொண்டார்கள். இவரினுடைய வேலை என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல வரும், அல்லாஹுவின் தூதர் எப்பொழுதெல்லாம் இரவு தொழுகைக்காக எழுந்திருப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹுவின் தூதருக்கு தண்ணீர்களை இவர் தான் என்ன செய்வார், பக்கெட்ல தூக்கி பக்கத்துல வைக்கிறது. ரசூலுல்லாஹ் வுது செய்வதற்காக தண்ணீர்களை சுமந்து செல்வது இவர்தான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், பல முறை நான் உறங்கி விடுவேன், ஆனாலும் நான் உறங்கவே கூடாது என்பதாக நினைத்து நபியினுடைய வீட்டு வாசலில் நான் அமர்ந்திருப்பேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்காக நான் தண்ணீரை கொண்டு போய் வைப்பேன். ஒரு முறை நான் வைக்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பார்த்து கேட்டாங்க, குன்த அபீது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதைதுஹு பிவதுஇஹி வஹாஜதி ஃபகால லி ஸல் குல்து. சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி வைக்கும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சில் ஏதாச்சும் என்ற கேள், சல் ஏதாச்சும் என்ற கேளப்பா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வின் தூதரே நாளைக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும். ஒரு வாலிபர், பல்வேறு கனவுகள் இருக்கிறது, வீடு இல்லாமல் அனாதையாய் அகதியாய் பள்ளியினுடைய திண்ணையிலே படுத்து உறங்கக்கூடிய, உண்பதற்கு உணவில்லாமல் பிறரினுடைய உணவுகளை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு கட்டம். ரசூல் சல் கேள், சில் கேள்,
உடனே எந்த தாமதமும் இல்லை. அல்லாஹுவின் தூதரே, உங்களிடத்தில் நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாளைக்கு மறுமையில உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார், வேற ஏதாச்சும் இருக்காப்பா, வேற ஏதேனும் இருக்கிறதா? இதை தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு தெரியும், எதை கேட்டாலும் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத ஒரு மறுமையை நான் சந்திப்பேன் அல்லவா? அந்த உயர்ந்த மறுமையில் முராஃபகத்தகபில் ஜன்னah, உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஃபைன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எனக்காக ஒரே ஒரு உதவி செய், அதிகம் நீ தொழுது கொள், அதிகம் சுஜூது செய், உனக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் கூடயே இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிக்கிறீங்களா? அவருக்கு என்ன தேவை என்பதை ரசூல் உணர்ந்து கொள்கிறார். உடனே அந்த தோழர் சொல்றாரு, எனக்கு அதை பத்தி யோசனை இல்லையா ரசூலுல்லாஹ், காரணம் நான் ஒரு அகதி, வீட்டு மஸ்ஜிதினுடைய திண்ணையிலே படுத்துறங்கக்கூடியவன், எனக்கு என்ன இருக்கிறது? உன்னையே சரி ரசூல்லா விட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூல்லா திருப்பி அவர் கண்ணை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிக்கலாம்ல? இல்ல, எனக்கு அதை பத்தி யோசனை இல்லையா ரசூலுல்லாஹ், நானுமோ எந்த செல்வமும் இல்லாதவன், எந்த காசு பணமும் இல்லாதவன், எதுவும் இல்லாத ஒரு மனிதன் நான், எனக்கு ஏன் அதை பற்றியதான யோசனைகள்? ரெண்டு மட்டும் சொன்ன உடனே அடுத்து அவரு யோசிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாம ஏன் மறுக்கணும்? அடுத்து ஒரு கால் ரசூலுல்லாஹ் கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது மூணாவது முறையாக ரசூலுல்லாஹ் சில நாட்களுக்கு பிறகு கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிக்கலாமே? உடனே அந்த நபி தோழர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன், நீங்க நீங்க வழிகாட்டுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டை சுட்டி காட்டி, இந்த வீட்டுக்கு போங்க, நான் பெண் கேட்டேன் உங்களுக்கு என்பதாக சொல்லுங்கள். அந்த தோழர் சொல்கிறார், மதீனாவிலேயே மிகச் சிறந்தது ஒரு குடும்பம், அல்லாஹ்வின் தூதரை உடைய தூதுவனாக நான் சென்றிருந்தேன், அந்த குடும்பத்தார்கள் என்னை வரவேற்றார்கள், நான் வந்ததை சொன்னேன், ரசூலுல்லாஹ் எனக்கு உங்கள் வீட்டினுடைய பெண்ணை மனமுடித்து தருமாறு சொன்னார்கள் என்று ஃபஅக்ரமனி, அந்த தோழர் சொல்கிறார், ரபிஆ ரசூலினுடைய தூதுவன் என்பதனால் என்னை அவர்கள் அதிகம் கண்ணியப்படுத்தினார்கள், அந்த வீட்டு பெண்ணை எனக்கு மனமுடித்து கொடுத்தார்கள், மிகச்சிறந்த செல்வத்திற்குரிய ஒரு குடும்பம் அந்த குடும்பம். இப்பொழுது நான் அந்த வீட்டு பெண்ணை மனமுடித்ததினால் நானும் அந்த குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை தரமே உயர ஆரம்பித்து விட்டது என்பதாக அந்த ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழ் இருப்பவர், இவரை கொண்டு என்ன லாபம் நஷ்டம் என்பதை பார்க்கவில்லை, இவர் நம்மை சார்ந்திருக்கிறார், நாம் தான் இவருக்கு உலகம் என்பதாக நம்பி இருக்கிறார், அவரினுடைய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஒரு வாலிபனுக்கு என்ன தேவை? தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு நாமே என்பதாக நம்பியிருக்கிறார் என்றால் இவருக்கான ஒரு உலகத்தை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான குடும்பத்தை அந்த தேவருக்கு அமைத்துக் கொடுத்தார்கள். பெரிய ஆச்சரியம், அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு ரபிஆவால் மதீனால இருக்கவே முடியல, எங்கு பார்த்தாலும் ரசூலினுடைய முகம். காரணம், அல்லாஹ்வின் தூதருக்கு பணிவிடை செய்தவர், அல்லாஹ்வின் தூதருக்காக தண்ணீர் பக்கெட்டுகளை சுமந்து சென்றவர், அல்லாஹ்வின் தூதருக்காக செருப்பை சுமந்து கொண்டு திரிந்த தோழர் இவர், அல்லாஹ்வின் தூதரினுடைய நேசத்திற்குரிய பணியாளர், எங்கு நோக்கினும் அல்லாஹ்வின் தூதரினுடைய முகம். அப்ப ரபிஆ ஒரு யோசிக்கிறார், தம் மனைவிட்ட சொல்றாரு, என்னால மதீனா ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இங்கு வாழ்வது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, காரணம் எங்கு நோக்கினும் அல்லாஹ்வின் தூதரினுடைய பழக்கங்களும் நேசங்களும் தான், அதனால நான் என்னுடைய சொந்த மக்காவிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். உடனே அவங்க மனைவியும் சொல்றாங்க, பெரிய பணக்கார பெண்மணி, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கட்டுப்படுகிறோம், அவருக்கு குழந்தையெல்லாம் கலந்துச்சு. இப்ப கடைசியா ஒரு லுஹரினுடைய தொழுகை, ஹதீஸ் ரொம்ப அழகா வரும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரௌதா என்று சொல்லக்கூடிய ரசூல் தொழுத பகுதியில் போய் அவர் தொழுகிறார். தொழுது விட்டு அங்கு ஒரு தூண், எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு தூணிலே சாய்ந்து யோசிக்கிறார். இதே மதீனாவில் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த அந்த நாட்களை, அல்லாஹ்வின் தூதரை நான் சந்தித்த அந்த அசரினுடைய தொழுகை, தாயையும் தகப்பனையும் விட்டுவிட்டு அனாதையாய் அகதியாய் ஒரு அனந்தரக்காரனாக இந்த மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணையிலே படுத்து கிடந்த அந்த நாட்களை, அல்லாஹ்வின் தூதருக்காக தண்ணீர் சுமந்த அந்த நாட்களை, அல்லாஹ்வின் தூதர் ரபிஆவை கெட்டி அணைத்த அந்த நாட்கள், ரபிஆவிற்கான குடும்பத்தை தேர்வு செய்த அந்த நாட்கள், தேம்பி அழிகிறார். ரசூலினுடைய கபூர் இறுதி விடைபெற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நம்மோடி பயணப்படக்கூடியவர்களை, நம் தொழிலாளர்களை, நம்மோடு இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு
இது ஒரு பாடம். நாம் மரணிக்கலாம், ஆனால் நம்முடைய குணாதிசயங்கள் அவர்களினுடைய உள்ளத்தை தைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரபியா ரசூலினுடைய கபருக்கு முன்னால் நிற்கிறார், தேம்பி அழிகிறார், மண்ணில புரண்டு அழிகிறார், சின்ன குழந்தையை போன்று. அவரினுடைய மனைவி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்பிர் ஹஸ்பிக், போதும் போதும் பொறுமை என்று எல்லோரும் அவரை ஆறுதல் படுத்தி ஊரே சேர்ந்து அவரை குதிரையின் மீது அனுப்பி மக்காவிற்கு அனுப்பி வைப்பார்கள். தான் என்னுடைய ஒரு முதலாளி, நான் நேசித்த என்னுடைய நேசர், எனக்கான ஒரு வாழ்க்கையை அவரிடத்திலே நான் வேலை பார்த்து எனக்கான ஒரு அழகான உலகத்தை அவர் உருவாக்கி தந்தார். அவர்தான் எனக்கு உலகம் என்பதாக நான் அவரை நம்பினேன். அவர் என்னை கைவிடவில்லை, என்னை சக்கையாக பிரிந்து விட்டு தூக்கி எறியவில்லை. எனக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றி தந்தார், எந்த லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காமல். ரபியாவிற்கு உதவி செய்தது எந்த லாப நஷ்டத்தை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரிடத்திலே அந்த குதிரை அந்த ஒட்டகத்தை வாங்கியது லாப நஷ்டத்தை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் யதார்த்த ஒரு குணாதிசயம் அன்பான உறவுகளே. அதனால் வாழும் காலத்தில் நேரத்தினுடைய சுருக்கம் நான் நிறைவுக்கு வருகிறேன். யாரோடு நாம் பழகினாலும் அல்லது நம்மை யார் நேசிப்பார்களோ, யார் நமது தயவிலே இருப்பார்களோ, நாம் உறுதியான ஒரு கொள்கையில் இருக்க வேண்டும். லாப நஷ்டத்தை அவர்களினுடைய விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டாம். எத்தனை மகன்கள் உம்மாவிற்கு செலவு செய்வதற்கு லாப நஷ்ட கணக்குகளை பார்க்கக்கூடியவர்கள். வாப்பாவிற்கு கேன்சர், வாப்பாவினுடைய மரண நாட்கள் எண்ணப்படுகிறது. எப்படியாகிலும் வாப்பா செத்து துளைய போகிறார், வாப்பா மரணத்தை தழுவத்தானே போகிறார். எதற்காக? வாப்பாவிற்கு 5 லட்சத்தை கொடுத்து நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதாக வீட்டினுடைய முற்றத்திலே கிடக்கப்பட்ட எத்தனையோ பெற்றோர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இளைய மகன் எனக்கு தரக்கூடிய 20 ரூபாயை வாங்குவதற்காக உம்மா வீட்டு திண்ணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ உம்மாமார்களை நாம் நம்முடைய ஊர்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாப்பாவிற்கு வயது முதிர்ச்சி, வாப்பாவால் சம்பாதிக்க முடியவில்லை. மகனினுடைய தயவிலே வாப்பா இளைப்பாறக்கூடிய நேரத்தில் வாப்பாவினுடைய மூக்கு கண்ணாடி உடைந்து விட்டது. மகனிடத்திலே எப்படி சொல்வது? மகன் கோபப்பட்டு விட்டார். இந்த கிழவனுக்கு செலவு செய்வதற்கா நான் சம்பாதிக்கிறேன் என்பதாக மகன் கோபப்பட்டு விட்டால் என்ன ஆகும் என்பதாக மூக்கு கண்ணாடி இல்லாமல் தட்டி தவறக்கூடிய எத்தனையோ தந்தைமார்களை நாம் சமூகத்திலே பார்த்திருக்கிறோம். வேண்டாம் இந்த குணாதிசயம், பெருந்தன்மையோடு நடப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதை உலுக்கி சொன்னார்களே, வஹல் துர்ஸகூன் வதுன்ஸரூன் இல்லா பிதுஅஃபாயிக்கும். சாதே, உனது வீரத்தினால் வெற்றி அல்ல, சாதே உனது வீரத்தினால் சம்பாத்தியம் அல்ல, உனது வீட்டிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்காக அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுத்தார். பலகீனமானவர்களை அரவணைப்பதற்காக அல்லாஹ் உனக்கு சம்பாத்தியத்தை வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே. எவ்வளவு உயர்ந்தாலும் என்னுடைய தாய்க்காக தான் அல்லாஹ் என்னுடைய கைகளில் பசையை கொடுக்கிறான். என் தகப்பனை நான் அரவணைத்ததற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறான் என்ற நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள். பெற்றோருக்கு செலவு செய்வதிலே பின்தங்காதீர்கள். லாப நஷ்டங்களை பார்க்காதீர்கள். கணவன் மனைவிக்கு செலவு செய்வது, மனைவி கணவனுக்கு செலவு செய்வது, குழந்தைகளுக்கு செலவு செய்வதிலே கனவுகளை லாப நஷ்டங்களை பார்க்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார் அல்லவா, ஒரு மனிதர் இன்ஃபாக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு தீனாரை செலவு செய்கிறார். இனி ஒரு மனிதன் ஏழைக்கு ஒரு தீனாரை செலவு செய்கிறார். இனி ஒரு மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருந்தன்மையோடு தன்னுடைய உறவுக்கு ஒரு தீனாரை செலவு செய்கிறார். ரசூல் சொன்னார்கள், உறவுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த தீனார் தான் அல்லாஹ்விடத்தில் அஃதல், மிகச்சிறந்த தீனாராக இருக்கும் என்பதாக. காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த லாப நஷ்ட கணக்குகளும் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய தகப்பனுக்கு, என் சிறிய தாய்க்கும் என் பெரிய தாய்க்கும் லாப நஷ்டங்களை தாண்டி இவர்களை நேசிப்பது என் மீது கடமை, இவர்களுக்கு கொடுப்பது என் மீது கடமை என்பதாக பெருந்தன்மையோடு நாம் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு கொடுக்கும் காலம் என்றால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். அந்த உயர்ந்த குணத்தோடு வாழக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கட்டும். அக்குல் கூலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.